தமிழ் மக்களுக்கான உரிமையை கொடுக்கிறார்கள் இல்லை, அதை தட்டி பறிக்க வேண்டிய நிலைமையே ஏற்படுது. ஏன் ஒவ்வொரு அரசாங்கமும் காலங்காலமாக அவர் தமிழ் மக்களுடைய உரிமையை பிடித்து வைத்து கொண்டு இருக்கின்றது? இப்படியாண்டு என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு அவருத்தையும் இந்த பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு எம்பிமாரையும் கதைக்கணும். இதை இங்கே ஆபரை செய்ய சொல்லி நம்ம ஏர்போர்ட்டை செய்ய சொல்லி செய்தால் இந்தியாவில் சைட்டில் கொஞ்சம் முன்னேற்றம் வந்துடும். தமிழ் ஜனத்தின் பக்கத்தில் முன்னேற்றம் வந்துடும். அப்போ கூடுதலாக இலங்கைன்ற ஒரு தலைப்பகுதி இது. இப்போ இந்தியாவிலேருந்து வரவங்க இங்கே தான் வரும். போட்டோ கப்பல்களோ எல்லாமே இங்கே வரும். இங்கே வந்தால் கொழும்பு அபிவிருத்தி குறைஞ்சிடும். அங்கத்த மக்கள் விட மாட்டோம். அங்கத்த வருமானங்கள் இல்லாமல் போயிடும். இப்போ இங்கே இருந்து வருமானம் அங்கே திரசேரிக்கு போகிறோன்னு சொன்னால் வடமாநிலத்திலேருந்து போகுதுன்றதுக்கு தங்களுக்கு ஒரு அவமான பிரச்சனை மாதிரியா அப்படியும் பார்ப்பினோம். மற்ற இங்கே சென்னம் அபிவிருத்தி ஆகினா அதை மக்கள் விரும்பினோம், அரசியல்வாதி விரும்ப மாட்டோம். அதுதான் பிரச்சனை. அரசியல்வாதி கொடுக்குற வாக்கு உண்டுமே. இப்போ இந்த ஏர்போர்ட் செய்ய போகிறோன்னு சொல்லி இந்த இவ்வளோ காசு ஒதுக்கி இருக்குன்னு சொல்லிச்சுன்னா ஒரு அடிக்கல் கூடி செய்யலை நாட்டில். நெடுவும் பாராளுமன்றத்தில் நடக்குது. நெடுவும் சொல்லி கொண்டாந்து இருக்கணும். அந்த சிறுதரனை எப்படி காய்ச்சிக்கிறார் பாராளுமன்றத்தில் போன முறை நல்லபடியாக காய்ச்சிக்கிறார். ஆனால் ஒருத்தரும் அதை கேட்கவே இல்லை, காது கொடுத்து கேட்கல. இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி என்று சொல்கிறவர் முழு நாட்டிற்கும் தான் ஜனாதிபதி. அவர் ஒரு மாவட்டத்துக்கோ ஒரு மாகாணத்துக்கோ இல்லை. அவ்வாறு சொல்லும்போது அவர் ஏன் அப்போ இங்கே வடமாநிலத்திலிருந்து இந்த யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து வருமானம் அதிகரிக்குது என்று சொன்னால் இங்கிருந்து வருமானம் நாட்டுக்குத்தானே செலுத்தப்படுது. ஏன் அவ்வாறு என்ன தோன்றுது? அது அப்படி என்று பார்க்கல. என்னென்னு சொன்னால் ஜனாதிபதி மட்டும் முடிவெடுக்கிற இல்லையா, பாராளுமன்றத்தில் எல்லாருமா சேர்ந்து சொன்னால் தானே அது முடிவு நடக்கும். இப்போ ஜனாதிபதி பாராளுமன்ற நாடு இல்லை, இது பாராளுமன்றத்தில் முடிவெடுத்த மன்னர் ஆட்சி இல்லையே, ஜனாதிபதி ஆட்சி தான், இந்த எங்களோட மக்களாட்சி தானே. அப்போக்க அங்கே இருக்கிற பாராளுமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் கூடுதலாக வாக்கு கொடுத்தா தானே நடக்கும்.